ஒரு மனிதருக்கு ஹெல்ப் பண்ணுறோம். பணம், காசு, சொத்து சுகம் குடுத்து, ஒரு கஷ்டப்படுறாரு அப்படின்னு ஹெல்ப் பண்ணுறோம். அப்ப அந்த நன்றிய மறக்காம இருக்கிற நபர் யாருங்க? சாதகத்தில பார்த்தா தெரியுமா? சாதகத்தில வருமா? ஒரு மனிதனுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? பண்ணக்கூடாதா? அவர் நெனச்சு பார்ப்பாரா? நெனச்சு பார்க்க மாட்டாரா? இல்ல மறந்துருவாரா? இயற்கையாவே நம்ம பிரபஞ்சத்துக்கு தெரியும் அல்லவா? இறைவனுக்கு தெரியும் அல்லவா? நம்ம நல்லது செஞ்சோம், கெட்டது செஞ்சோம்னு. அப்ப அப்படி விட்டுறலாமா? இல்ல அவர் நன்றி நெனச்சு பார்ப்பாரா? அப்படின்னு கேட்டா, மீன லக்னம். லக்னாதிபதி சொல்லக்கூடியது குரு. லக்னாதிபதினா குரு பகவான். அந்த குரு பகவான் வந்துங்க, நீங்கள் யார் என்ன செய்கிறாங்களோ அதை அவர் நினச்சிருந்து அவங்களுக்கு மீண்டும் அதை எடுத்து திருப்பி செய்வார். அந்த மீன லக்கண அதிபதி யாராக இருந்தாலும் சரி. தனுசு லக்கண அதிபதினு சொல்லக்கூடியது குருவோட வீடு. காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அதே மீன லக்கணம் மீன ராசி வந்து காலபுருஷனுக்கு 12ஆம் இடம். தனுசு வந்து காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். 9ஆம் இடம் சொல்லக்கூடிய தகப்பன் ஸ்தானம், பூர்வ புண்ணியாதிபதி சொல்லக்கூடியது. அப்போ அந்த தனுசு லக்கணத்துக்காரங்களும் சரிங்க. ஆனால் ஒரு இலக்கை நோக்கிட்டாங்கன்னா அதை முடிக்காமல் விட மாட்டாங்க. ஆனால் அதே இடத்துக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. மக்களுக்கு, இயலாதவங்களுக்கு, முடியாதவங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் நிறையா சாதகம் பார்த்துக்கணும். அந்த அந்த ஹெல்ப் பண்ணாங்கன்னா அவங்க இந்த தனுசு லக்கணத்தும் மீன லக்கணத்துக்காரங்களை யார் மற்றவங்க ஹெல்ப் பண்ணியிருந்தாலும் நன்றியை மறக்க மாட்டாங்க. அந்த நன்றியை நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க, இந்த நேரத்தில் உதவி பண்ணாங்க, இப்போ இந்த நேரத்தில் எனக்கு நல்லது பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னு அந்த நன்றியை மட்டும் எந்த காலத்துக்கும் இந்த ஜென்மத்தில் பிறந்துட்டாங்க, இந்த ஜென்மத்தில் அவங்க மறக்க மாட்டாங்க. யாவும் வச்சுருந்து அவங்களுக்கு எந்த வகையில் திருப்பி செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்னாலே அவங்களுக்கு வரும். சரி, அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம், சிம்ம ராசிக்காரங்க அனைவரும் பாருங்களேன். அப்போ அந்த நன்றியை நினச்சி பார்ப்பாங்க. ஒருத்தர் நமக்கு ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க, உதவி செஞ்சுருக்காங்கன்னா பாருங்கள். அரசு அதிகாரி சம்மந்தப்பட்டதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நோக்காக இருப்பாங்க. ஒரு இதில் எட்டு கௌரவமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்போ அந்த மீன லக்கண அதிபதியும் குரு பகவான், தனுசு லக்கண அதிபதியும் குரு பகவான், காலபுருஷனுக்கு 9, 12. அதே மேச லக்கணத்துக்கு காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சிம்மமாக வருது, அவங்களும் செய்வாங்க. ரெண்டாவது வந்து அப்படின்னா மேச லக்கணத்துக்கு 2 கூட சொல்லக்கூடாது யாருங்க? சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் மேச லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல ஆட்சி பெற்றிருந்தாலும் அவங்களும் நன்றி மறக்க மாட்டாங்க. கோபம் தாபம் மனசில் இருந்தாலும் நன்றியை வந்து கண்டிப்பாக மறக்க மாட்டாங்க. அதே நேரத்துக்கு மிதுன லக்கணத்தில் 2 மிதுன லக்கணத்துக்கு எப்படின்னா மேச லக்கணத்துக்கு மிதுன லக்கணம் 3ஆம் இடம். 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தாலும் அந்த செய்த நன்றியை கண்டிப்பாக அவங்க மறக்க மாட்டாங்க. இந்த லக்கணத்துக்காரங்க, இந்த ராசிக்காரங்களை நீங்கள் நம்புங்க, கண்டிப்பாக மோசம் செய்ய மாட்டாங்க. ஆனால் அவங்க சில டயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெல்ப் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாங்கன்னா கையில் இருக்கிற பொருளை விற்றாவது உங்களுக்கு வந்து காசு கொடுத்துருவாங்க. அப்போ மீன லக்கணக்காரங்க, தனுசு லக்கணத்துக்காரங்க, மேச லக்கணத்துக்காரங்க, சிம்ம லக்கணத்துக்காரங்க உதவி அவங்களுக்கு செஞ்சால் அவங்க என்றைக்கும் மறக்க மாட்டாங்க. அப்போ என்ன சொல்லுவாங்களே, உயிர் உள்ளவரை நான் மறக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க பாரு, அந்த மாதிரி ஒரு கேரக்டர் உள்ளவங்க மீன லக்கணம், தனுசு லக்கணம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம், காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் மீனம். மிதுன லக்கணம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 3ஆம் இடம். மிதுன லக்கணங்கிறது காற்றாசி, புதனோட வீடு. இருந்தாலும் அவங்க வந்து ஒருத்தர் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஹெல்ப் பண்ண நன்றியை கண்டிப்பாக அவங்க மறக்க மாட்டாங்க. வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். 95 14 77 10 74 நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க. தெளிவாக சாதகம் சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.